अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கேள்வி இங்கே பதில் எங்கே என்ற இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் தொடர்பாக நாம் நமது ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காகவும் குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த கல்வியை மென்மேலும் மெருகூட்டிக் கொள்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் பட்டப்பெயரிட்டு அழைக்கப்பட்ட சஹாபாக்கள் என்ற தலைப்பில் ஒரு சில நபி தோழர்களுடைய பட்டப்பெயர்களை குறித்தும் அதனுடைய காரணங்கள் குறித்த செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம பேலன்ஸ் இருக்குது, அதை கேட்டுட்டு அதை தொடர்ந்து சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இஸ்லாத்தினுடைய நிகழ்வுகளில் பெருமளவில் பங்கெடுத்த சில முக்கியமான காரியங்களிலே பங்கெடுத்து கொண்ட நபி தோழியர்களை பற்றிய செய்திகளையும் இன்றைய தின கேள்வி இங்கே பதில் எங்கே நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதல் கேள்வி ஆரம்பிப்போம். 9வது கேள்வி, சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியான 9வது கேள்வி ஆண்களுக்கு. நபிகளாருக்கு ஹாரூன் நபியை போன்ற நபி தோழர் யார்? அபூபக்கர். தவறான பதில். உமர். தவறான பதில். அலி ரலியல்லாஹு அவர்கள். சரி, இதனால அப்படி ஏதாவது சம்பவம் இருக்கா? அப்படின்னா இதுதான் காரணம், ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார்கள் அதிகமாக என்றால் அந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் அதிகமாக சூட் ஆகும். இதனால ஹாரூன் நபியை போன்று அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது. வேற யாராவது? அலிதானா? அபூபக்கர் உமர் இல்லைன்ட்டோம், அலிதானா இல்லது வேற ஏதாவது நபி தோழரா அப்படின்னா என்ன காரணம்? பெண்கள்ல இருந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. தவறான பதில். வேற? இல்லை, என்னன்னா இந்த கேள்வி 2 வாரமாச்சு கொடுக்கப்பட்டு, மற்ற கேள்வியாவது இன்னைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வி கொடுக்கப்பட்டு 2 வாரங்கள் ஆகுது. வேற ஏதாவது? 4 கலீஃபா வந்துருச்சு, இது அல்லாத வேற நபித்தோழர்கள்? சரி, பதில பார்த்துருவோம். நபிகளாருக்கு ஹாரூன் நபியை போன்ற நபி தோழர் யார் அப்படிங்கிறது கேள்வி. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தான் சரியான பதில். சரிங்களா? அபூபக்கர், உமர், உஸ்மான் அப்படின்னு பதில் வந்துச்சு. இந்த கேள்வியின்படி அது தவறான பதில். அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் சரியான பதில். இது என்ன சம்பவம், என்ன நிகழ்வு அப்படின்னா, தபுக் என்ற ஒரு யுத்தம் நடக்குது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நபிகளாருடைய காலகட்டத்தில் நடந்த முக்கியமான யுத்த களத்தில் தபுக் என்பது முக்கியமான ஒரு போர். இந்த தபுக் போர் எங்க நடக்குது அப்படின்னா, மதீனாவிலிருந்து பல நாட்கள் வாரக்கணக்கில் பயண தொலைதூரம் கொண்ட ஒரு இடத்துல நடக்குது. இப்போ வாரக்கணக்கில் பயணப்படணும், அந்த இடத்துக்கு போய் சேரவே வாரக்கணக்கில் ஆகும். அப்படிங்கும்போது எல்லா பெண்களையும் அப்படி விட்டுட்டு போயிட்டோன்னு வைங்க, பெண்களுக்கு அங்கே பாதிப்பு ஏற்படும், பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும். ரசூலுல்லாஹ் பத்ருக்கு போனாங்க, உஹதுக்கு போனாங்க, ஹந்தக்கு போனாங்க, ஹைபர் வரைக்கும் போனாங்களே. இதெல்லாம் மதீனாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு, ஒரு பிரச்சனைனா ஓடி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் இந்த தபுக்கு போனாங்க அப்படின்னா தகவல் போய் சேரவே மாசமாகும். அங்கே ஏதாவது பெண்களுக்கு ஒரு சில குஃபார்களால் இடையூறுகள் வருதுன்னா இங்கே நடக்கிற நிகழ்வு தகவல் போகவே பல நாட்கள் ஆகும், பல வாரங்கள் ஆகும். அப்போ இதை ரசூலுல்லாஹ் உணர்றாங்க. நமக்கு எப்படி போர்க்களத்தில் வெற்றி கிடைக்கப்பட வேண்டுமோ அதை விட முக்கியம் நம்முடைய பெண்களை, குழந்தைகளை, சமுதாயத்தை, பலகீனமான மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம்.
யாரையாவது ஒருத்தரை ஒரு ஆட்சியாளருக்கு சப்ஸ்டியூட் மாதிரி உருவாக்கணும், பிரதிநிதியாக வைக்கணும். அப்ப யாரை வைக்கலாம் அப்படின்னு ரசூலா பிளான் போட்டு என்ன பண்றாங்க, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தேர்வு செய்யறாங்க. அலியே, நாங்கெல்லாம் தபுக் போருக்கு போறோம், நீங்க வர வேண்டாம், நீங்க எங்க ஊர்ல இருந்து, அதாவது அவங்க தான் மேஜர். வேற சில நபி தோழர்கள் விட்டுருக்கலாம், அவங்களுக்கு கீழே ஒருத்தர் மட்டும் இருந்து ஊரை காப்பாற்ற முடியாது இல்ல, அவங்க என்ன சூப்பர் வேணா அப்படி காப்பாற்ற அப்படிலாம் முடியாது. அப்ப அவங்களுக்கு கீழையும் ஒரு சிலரை ரசூலுல்லாஹ் விட்டுருப்பாங்க. இவர்களை தலைமை பீடமாக வைத்து நீங்க இந்த மதீனாவை காப்பாத்துங்க, பாதுகாத்துக்கங்க, நாங்க போய் தபுக் போர்க்களத்தை முடிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. ஜிஹாத் என்று எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ்வுடைய கால தோழர்கள் தோழியர்கள் எல்லாருக்குமே ஆர்வம் மிகுந்த ஒரு காரியம். தபுக் போர் எந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொண்டதுன்னா, வாகனம் இல்லையேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர் உட்கார வச்சுட்டாங்க. தொலைதூர பயணம், வாகனம் வேணும், நடந்தெல்லாம் போய் சேர முடியாது, போருக்கு முன்னாடி மௌத்தாயிருவீங்க. போய் அங்கே சண்டை போட்டு மௌத்தாகணும், நீங்க போறதுக்கு முன்னாடி மௌத்தாயிருவீங்க. வந்தால் ஒட்டகத்தோடு குதிரையோடு வாங்க. அப்படி இருந்தும் பல பேர் குதிரைகளை எல்லாம் தியாகம் செய்து கூட ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் தான் உட்கார முடியும். அந்த நிலை தபுக் போர். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தில் 2 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற நிலை, ஒரு சூழ்நிலை உருவாச்சு இந்த தபுக் போருடைய நேரம். அப்ப அவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் இருக்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் யாரை அமர வைத்தாங்கன்னா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு நீங்க ஊர்ல இருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அதுக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்னையும் கூட்டு போங்க, நான் இருக்க முடியாதுங்கிறாங்க. இந்த வேலையில வேண்டாம், வேற யாரையாவது நீங்க உட்கார வைங்க, ஜிஹாதுக்கு நான் வருவேன், நான் சண்டையிடுவேன் அப்படிங்கிறத மறுபடியும் அழுத்தம் திருத்தமா ரசூலுல்லாஹ்ட்ட பதிவு செய்யறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அலியே, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாரூன் நபி எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாரோ தகுதியில் எனக்கு நீங்கள் இருப்பதை விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய திருத்தூதர்களில் அவர் ஒருவர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவரும் ஒரு திருத்தூதர், இறை தூதர் தான் அவர். அப்படி இருக்கும்போது மூசா நபிக்கு ஹாரூன் நபியை அல்லாஹ் எப்படி அனுப்புறான் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். சூரா தாகாவில் வருகிறது, யா அல்லாஹ் என்னுடைய நாவின் முடிச்சுகளை அவிழ்த்து விடு, என் உள்ளத்தை நீ விரிவுபடுத்து. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வ யஃப்கஹு கௌலி. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், நாவினுடைய முடிச்செல்லாம் அவிழ்த்து விடு. இப்படி பல துஆக்கள் கேட்கிறாங்க. யா அல்லாஹ் என் சகோதரனையும் என்னோடு நீ அனுப்பிவிடு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. ஹாரூன் நபியை குறிப்பிட்டு, இந்த ஹாரூனை நீ என் கூட அனுப்பு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நபியாவே ஆக்கி ஒரு நேர்வழியை கொடுத்து கூட அனுப்பலாம். அப்ப ரசூலுல்லாஹ் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு கடைசி வரைக்கும் நின்னாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன நேர்வழி மட்டும் தான் கிடைச்சது, நுபுவத்து கிடைக்கல. அல்லாஹ் அப்படி பண்ணியிருக்கலாம் ஹாரூன் அவர்களை, ஆனா நபியாவே ஆக்குறான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை இறை தூதராக்கி இப்ப இந்த சமுதாயத்துக்கு 2 தூதர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமை தூதராக இருந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழிகாட்டுவார். 2 தூதர்களும் சென்று ஃபிரௌன் இடத்தில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தூதராக உதவியாளராக அனுப்பப்பட்டாரோ அதுபோன்று எனக்கு அலியே நீங்கள் இருப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரப்பூர்வமான செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த செய்தியை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன என்றாலும், லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. மூசா நபி கிட்ட ஹாரூன் நபி இருந்த அந்தஸ்து தான் இந்த முகமது நபி இடத்தில் இந்த அலி. மூசாவுக்கு பிறகு ஹாரூன் நபி தானே, அந்த மாதிரி எனக்கு பிறகு நீங்க நபி கிடையாதுன்னு சேர்த்து பதிவு பண்றாங்க. ஏன் இந்த செய்தி பின்னாடி வரவன் திரிச்சிருவான். பாத்தீங்களா, மூசா நபி இறை தூதர், ஹாரூன் இறை தூதர், முகமது நபி என்ன சொல்றாங்க, அலி ஹாரூனை போன்ற என்ன அர்த்தம், அவர் ஒரு இறை தூதர். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தை தொடர்ந்து அலி ரலியல்லாஹு எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு நெருக்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப 40 வருஷம் நுபுவத்து நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ்வோட நுபுவத்து முடியல. அதனால அலி இறை தூதர், அந்த அலிக்கு ஆட்சி பொறுப்பை தராமல் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வார்த்தையை ஷியாக்கள் பேசுவாங்க, இவர்கள் பெரும் பாவிகள், காஃபிர்கள், அவ்வளவு மோசகரமா இப்போ வரைக்கும் பேசுவான். என்ன காரணம், இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுவான். ரசூலுல்லாவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு யார், மூசாவுக்கு ஹாரூனை போன்று அலைஹிஸ்ஸலாம், அப்படிப்பட்ட அந்தஸ்துல உள்ளவரை அவர் இறை தூதர் தான் இன்ன வரைக்கும் நம்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னாடி பதில் கொடுக்குறாங்க, என்னது, எனக்கு பிறகு நபி கிடையாது, நபி முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த தகுதி இருக்குனாங்க. என்ன தகுதி, நபி தகுதி கிடையாது, உதவியாளர் என்ற தகுதி. யார், மூசா நபிக்கு எவ்வளவு நெருங்கிய ஒரு உதவியாளர் இருப்பார். மூசா நபி மக்களை கடல் கடந்து கூட்டு போறாங்க. ஒரு பகுதியை அடைந்தவுடன் மூசா நபி என்ன சொன்னாங்க, ஹாரூனே இந்த கூட்டத்தை வழி நடத்தி நீங்க பின்னாடி கூட்டுவாங்க,
நான் கொஞ்சம் விரைவா போறேன் தூர் சீனியா மலைக்கு அல்லாவை சந்திப்பதற்காக. அல்லாஹ் சந்திப்பதுன்னா நேரடியாக பார்க்கறது இல்லை, அவனுடைய வேதங்களை பெறுவதை அருளை பெறுவதற்கு நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி கூட்டு வராங்க வாங்க. பொறுப்பு சாட்டப்பட்டு போறாங்க. பிறகு அல்லாஹ் சொல்றான், உங்கள் கூட்டத்தை சாமிரி வழிகெடுத்து விட்டான். திரும்பி வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் பிடிச்சி கேட்டுருக்காங்க, இந்த கூட்டத்தை இப்படி ஆயிட்டாங்க, நீங்க கண்டிக்க மாட்டீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு. அப்ப அதே காரியம் தான் நடக்குது, இவ்வளவுதான் விஷயம். அங்க எப்படி பனி இஸ்ரவேலர்களை தன்னுடைய சகோதரரான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைச்சிட்டு போனாங்களோ, இங்க மதீனாவாசிகளை அலி ரலியல்லாஹுவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஒப்படைச்சிட்டு போனாங்க. இந்த நிகழ்வு தான் இதுல இருக்குதே தவிர அலி ரலியல்லாஹுவர்கள் தூதர் என்று புரிந்து கொள்வதற்கு இங்க ஒரு முகாந்திரம் கிடையாது. புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு தான் அங்கே ஆதாரம் இருக்கிறது என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாவுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபிக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை போன்று ரசூலுல்லாவுக்கு ஒரு பிரத்யேக உதவியாளர், நண்பர் இந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி 10வது பெண்களுக்கு. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது சஹாபாக்கள் விஷயத்தில் எந்த நபி தோழியரின் ஆலோசனையை நபி அவர்கள் கேட்டார்கள்? உம்மு சலமா. என்ன நிகழ்வு, அந்த நிகழ்வை சொல்லிடலாமா? புரியல. இதுல ஆலோசனை கொடுக்க என்ன இருக்கு? ஏன் உம்மு சலமா ஆலோசனை கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி செய்யல. சரி, ஏன் சஹாபாக்கள் செய்யல? சரி, சரியான பதில். ரெண்டு பேருமே சரியாக தான் சொன்னீங்க. கூடுதலான தகவல் அந்த சகோதரி சொன்னாங்க. 10வது கேள்வி மீண்டும் நினைவுபடுத்துறேன். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது சஹாபாக்கள் விஷயத்தில் எந்த நபி தோழியரின் ஆலோசனையை நபி அவர்கள் பெற்றார்கள், கேட்டுக்கொண்டார்கள்? என்ன நிகழ்வு அப்படின்னா, ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஆயிரக்கணக்கான நபி தோழர்களை அழைத்து கொண்டு உம்ராவுக்கு வராங்க. ஹிஜ்ரி 6. இதுக்கு முந்தின வருஷம் தான் ஹந்தக் யுத்தம் நடந்துச்சு. அது முடிஞ்சோம், வாங்கப்பா நம்ம உம்ராக்கு போவோம், கொஞ்சம் மக்களை வெல்த்தாயிட்டோம் அப்படின்னு உம்ராக்கு கூட்டு வராங்க இஹ்ராமை அணிந்த நிலையில. ஹுதைபியா என்ற இடத்தில் காஃபிர்கள் தடுத்து நிறுத்தி உள்ள வரக்கூடாது. அவர் சஹாபாக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க கட்டளை இடுங்க, இஹ்ராமை கலட்டுவோம், 2ல் 1 பார்த்துருவோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, சண்டை போடணும்னா நம்ம எங்கேயோ போட்டிருக்கலாம், இப்ப சண்டை போட வரல, அமல் செய்ய வந்திருக்கிறோம். அவர்கள் ஒப்பந்தத்தை நாடினா நம்மளும் ஒப்பந்தத்துக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்திற்கு தயாராகிறாங்க. மக்கா காஃபிரும் பார்க்கறாங்க, அடி கொஞ்சம் அதிகமாக விழுந்திருக்கு, இனிமேல் ஒப்பந்தம் போடுறதா நல்லது அப்படிங்கிற மனநிலையில பல பேச்சுவார்த்தை நடக்குது. கடைசியில் யார் வருகிறா? சுஹைல் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கா காஃபிர்களில் முக்கியமான ஒரு பேச்சாளர், ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு நபர். பிற்காலத்தில் அவர் நபி தோழரும் ஆயிட்டார். அப்போ வரைக்கும் அவர் காஃபிர். அவர் தான் வந்து ஒப்பந்தங்களை எல்லாம் கையெழுத்திடுறார். அதுல என்ன மாதிரி ஒப்பந்தங்கள் வருதுன்னா, இப்ப வந்தீங்கல்ல புறப்பட்டு போயிடணும், மக்காவை பார்க்க கூட உங்களை அனுமதி கொடுக்க மாட்டோம், காபத்துல்லா வந்து பார்க்கணும், தவாப் பண்ணணும், உம்ரா முடிக்கணும், ஒரு நாள் இருக்கிறோம், அந்த வேலையே கூட கிளம்பிடணும், ஒப்பந்தம் நாங்க தான் போடுறோம், நாங்க சொல்றபடி தான் கேட்கணும், இல்லைன்னா வாங்க சண்டை பிடிப்போம் அப்படி இந்த மனநிலை. அது போக நீங்கள் அடுத்த ஆண்டு வரும்போது கூட 3 நாள் தான் தங்கணும். மக்களை, சொந்த நாட்டு மக்களை கூட அவங்க எப்படி நிபந்தனை போடுறாங்க, 3 நாள் தங்கணும், நீங்கள் ஆயுதம் கொண்டு வரக்கூடாது, நாங்கள் ஆயுதம் வைத்துக் கொள்வோம், எங்களிலிருந்து யாராவது இஸ்லாத்திற்கு வந்தால் எங்களுக்கு திருப்பி அனுப்பிடுங்க, உங்க நாட்டிலிருந்து யாராவது இங்க வந்தாங்கன்னா திருப்பி அனுப்ப மாட்டோம் இப்படின்னு அத்தனை நிபந்தனையும் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு விரோதமான நிபந்தனை. வெளிப்படை பார்வையில் அப்படிதான் தெரியும். இப்ப நீ யோசிச்சு பாருங்க, ஆளக்கூடிய வர்க்கத்தவர்கள் முத்தலாக்கு தடை மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இனிமேல் எந்த முஸ்லீம் ஆணும் நாம் அனைவர முத்தலாக்கு தலாக் 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 என்று சொல்லி விவாகரத்து செய்யக்கூடாது. ஊர் உலகத்தில் விவசாய கொண்டு மற்ற பிரச்சனையை கொண்டு தீ குளிச்சு சாவரம், அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இந்த முத்தலாக்கு தடை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்து அதை அந்த சட்டத்தை தடை செய்கிறாங்க. சரி, இந்த நிகழ்வு என்னவா மாறுச்சு? அவன் நமக்கு எதிராக போட்ட சூழ்ச்சி தலாக்குனா என்னன்னு பிற மதத்தவர்களை குர்ஆன் எடுத்து படிக்க வச்சது. பல மதத்தவர்கள் மாற்று மதத்தவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட இருக்கிற தலாக் வழிமுறைக்கும் திருக்குர்ஆன் சொல்லுகிற தலாக் வழிமுறைக்கு சம்பந்தம் கிடையாது. திருக்குர்ஆன் சொல்லுகிற அந்த விவாகரத்து வழிமுறையை கடைபிடிக்கப்படுமையானால் சமுதாயத்தில் எல்லா பெண்களும் பாதுகாப்பு உணர்வை பெறுவார்கள்
அப்படி மாற்று மதத்தவன் படிச்சு விளக்கம் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டான். இவன் அல்லான்னு உட்கார்ந்து இருந்தான்னு வைங்களேன், அவனுடைய கடவுள் பேரை சொல்லி அவன் வாடு உட்கார்ந்து இருந்தான்னா இவ்வளவு பெரிய அமளி நடந்திருக்காது. மாற்று மதத்தவர்கள் குர்ஆனை எடுத்து படிக்கிறதுக்கான காரியம் வந்திருக்காது. இவன் என்னத்தை பண்ணானோ இதே காரியம் தான் அன்றைக்கு மக்கா குறைஷிகள் காஃபிர்கள் செய்தார்கள். இப்படி ஒப்பந்தம் போட்ட உடனே இதனுடைய விளைவு அல்லாஹ் ஒரு சில ஆண்டுகள்ல கரெக்டா ஒரு 2 வருஷத்துல மக்கா வெற்றியை காட்டிட்டான். 2 வருஷம் தான் இந்த ஒப்பந்தத்தின் விளைவு. அவனே பார்த்தா மண்ட வழி, இந்த ஒப்பந்தத்தை நானே கிழிச்சறேன், நீங்க என்னனாலும் பண்ணிக்கங்கன்னு போயிட்டான். அவ்வளவு பெரிய அளவுல அந்த ஒப்பந்தங்கள் அவர்களுக்கு பெரும் நெருக்கடியை தந்தது. சரி, இது ஒரு பக்கம். இது 2 வருஷம் கழிச்சு அந்த ரிசல்ட் தெரியுது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டானேன்னு ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தத்தை கட்டுப்படுறாங்க. சஹாபாக்களுக்கு மன நெருக்கடி. என்ன பிரச்சனை? நம்ம என்ன ஒண்ணுமில்லாத ஆளா? இது வரைக்கும் போர்க்களத்தை சந்திக்கல, சமாதான கூடிய காட்டிட்டு போன ஆளா? அவன் ஆயுதத்தை எடுத்து நம்மள ஆயுதத்தை எடுத்த வந்தவன். எவ்வளவு போர்க்களத்தை எத்தனை ரத்தத்தை சிந்தியாச்சு. இந்த போர்க்களத்தை சந்திக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, நீங்க சொன்னா செய்யலாம். இல்ல, ஒப்பந்தம் போட்டாச்சு. அவங்களுக்கு மன நெருக்கடி. மக்கா வரைக்கும் வந்து மக்காவை பார்க்கலன்னா, காபத்துல்லாவை பார்க்கலன்னா, அது காபத்துல்லாவை வெறும் தனது சொந்த பூமியாக மட்டும் அந்த மக்காவாசிகள் நினைக்கல, இறை இல்லமாக அவங்க பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காபத்துல்லாக்குள் வருவதற்கு இவன் யார் நம்மளை தடுக்கிறதுக்கு? நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற ஒரு மன வருத்தம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, உம்ராலாம் முடிஞ்சு வச்சுப்பா, ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன நாள் பேசினாலும் சரிதான், நம்ம திரும்பி மதீனாக்கு போனோம். உம்ராக்கு வந்தா என்ன செய்யணும்? கடைசியா நம்ம முடியை களைந்து விடுங்கள், குர்பானியை அறுத்துடுங்க, வாங்க கிளம்புவோம் மதீனாக்குங்கிறாங்க. யாருமே எந்திக்கல. ரசூலுல்லாஹ்க்கு என்ன மன வருத்தம் அப்படின்னா, இப்படி நான் கட்டளையிட்டு ஒருவர் கூட கட்டுப்படாத நிலை இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. எத்தனை வருஷம்? 19 வருஷம் நுபுவத்து முடியுது. 19 வருஷத்துல நான் சொல்லி ஒரு நபித்தோழர் கூட கேட்காம இருந்தது எங்க கிடையாது. இது மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை. அந்த உதைபியா உடன்படிக்கைக்கு மாற்றமாக வேண்டான்னு சொன்னவங்க இருந்த மாதிரி அதை ஏத்துக்கிட்டவங்களும் சில பேர் உண்டு. ஆனா அவங்க கூட எந்திக்கல. யார் ஏத்துக்கிட்டா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிட்டாங்க அந்த உடன்படிக்கை. ரசூலுல்லாஹ் செஞ்சா சரிதான்ப்பா, அதுல என்ன போட்டுக்கிட்டு அப்படின்னு இடத்துல உள்ளவர் கூட இந்த ரசூலுல்லாஹ் சொல்லி எந்திக்கல. ஏன் எந்திக்கல? ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்யணுங்கிற எண்ணமா? அது கிடையாது. கொஞ்சம் அடம் பிடிச்ச வீட்டுல தாய் தந்தையர்கள் கேட்பாங்களா இல்லையா, அடம் பிடிச்ச ரசூலுல்லாஹ்ட்ட இதை வாங்கிடணும் அந்த எண்ணம் சஹாபாக்களுக்கு. சொன்னோன்னு 4 பேர் எந்திரிச்சிட்டாங்கன்னா அடுத்து 10 பேர் எந்திப்பாங்க, அப்புறம் 50 பேர் எந்திப்பாங்க, எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. யாருமே எந்திக்க வேண்டாம், நம்ம அமைதியா இருப்போம். நபி பார்ப்பாங்க, சரிப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு டக்குனு இப்போ போர் தொடுக்க சொல்லிட்டாங்கன்னா பேரலாமா இல்லையா? இந்த அடம் பிடிக்கணுங்கிறதுக்காக சஹாபாக்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. இல்ல செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத வாய் வார்த்தையாக சொல்லாமல் செயல் வடிவத்தில் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மன வருத்தம். இப்படி தோழர்கள் நம்ம சொல் பேச்சை கேட்கலையே, நம்ம சொல்லியே எந்திக்கலையே, வருத்தத்தோட தன்னுடைய கூடாரத்துக்குள்ள போறாங்க. ரசூலுல்லாஹ் எப்போதுமே ஒரு பயணத்தை மேற்கொண்டால் தன் மனைவிமார்கள் அழைச்சிட்டு போவாங்க. எந்த பயணம் அது ஒரு மனைவி தான் கூட்டு போவாங்க. சீட்டு குளிக்க போடுவாங்க. யார் பெயர் வருகிறதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் தர்றான். ஆயிஷா நாய்க்கு வேற வேற போர்க்களம்லாம் கிடைச்சது. அப்ப இந்த பயணம் யாரு கிடைத்தது? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இவங்க ஒருத்தங்க. இந்த அம்மையார் அவங்க கூடாரத்தில் இருக்கிறாங்க, வீட்டில் அவங்களுடைய கூடாரத்துக்குள்ள. ரசூலுல்லாஹ் உள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய வருத்தத்தை பார்க்கிறார்கள். பார்த்து கேட்கறாங்க, என்ன ஆச்சு? அவங்களுக்கு நடந்த தகவல் தெரியும், நபி எதனால வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. இவ்வளவு நிகழ்வு தெரிஞ்ச அந்த உம்மு சலமா வருத்தத்துக்கு வேற ஏதாவது காரணமா இருக்குமா, எதுவும் நிகழ்வு எதுவும் வேற எதுவும் நடந்துருச்சு நமக்கு தெரியாமன்னு கேட்கிறாங்க. அப்ப நான் சொல்லக்கூடிய பேச்சுக்கு என்னுடைய தோழர்கள் கட்டுப்படல. உம்மு சலமா ஒரு அடிப்படை புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கூட ஒரு சில நேரத்தில் இந்த மக்கள் மதிப்பை கொஞ்சம் குறைக்கலாம், செயல்பாட்டு குறைக்க மாட்டாங்க. அதுதான் தூதரை கடைபிடிக்கிற முறை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மறுக்கிறாங்க அப்படின்னா மறுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, அடம்பிடிக்கிறாங்கிறத புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்த நகர மாட்டாங்க. அவங்க உங்களை மாத்த பாக்குறாங்க. நீங்க அவங்கள மாத்தணும், என்ன செய்யணும்? நீங்க போய் தலையை மலிங்க, பிராணியை பலியிடுங்க, அடுத்து அவங்க செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு வேற வழி இல்லைல்ல. ஏப்பா நான் போய் தலையை மன்னிச்சிட்டேன்பா, பிராணியை பலியிட்டுட்டேன், நான் என் மனைவியை கூட்டு மதீனாக்கு போறேன், நீ போனா போய்க்கப்பா மக்காக்கு அப்படின்னா யார் போவா? யாருக்கு திராணி இருக்கு? போக முடியாது. எல்லாரும் தலையை மலிச்சுட்டு வந்தானே ஆகணும். நீங்க அதை செய்யுங்க அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொன்ன உடனே நல்லா இருக்க ஐடியா. நேர போறாங்க, தலையை மலிக்கிறாங்க. பிராணியை அறுக்கிறதுக்கு எந்திக்கவும் சஹாபாக்கள் தலையை மலித்து விட்டு அவர்கள் எழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் தலையில கத்திய வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன வேலை, வாங்க எந்திப்போன்னு போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆலோசனை தருகிறார்கள். அது அன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை தவிர்க்கக்கூடிய விதத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஆலோசனை அமைந்தது என்பதை
இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியுது. இதில் பல படிப்பினை, அதில் ஒரு முக்கியமான நம்ம எடுத்துக்கொண்ட அடிப்படையில் உள்ள அந்த நபித்தோழியருடைய படிப்பினை என்று எடுத்துக்கொண்டால், மார்க்கம் பெண்களுக்கு அவர்களுடைய ஆலோசனைக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை தருது. எப்படி அல்லாஹ் ஆண்களுக்கு அறிவை தந்திருக்கிறானோ பெண்களுக்கும் அறிவை தந்திருக்கிறான், அதில் மாற்றமே கிடையாது. பெண்கள் அறிவற்றவர்கள்லாம் கிடையாது, அதெல்லாம் சிந்தனை கூர்மை கொண்டவர்கள். அதை ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வேற எந்த மார்க்கமும் அதை ஏற்றுக்கலை. பெண்களுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் உண்டு. பெண் புத்தி அது ஒரு பின் புத்தி, அதுக்கு புத்தியே கிடையாது, யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சிந்தனை கிடையாது அப்படிங்கிறத மத நிலைப்பாட்டாகவே சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பெண்கள் சொல்லி ஒரு பெண்ணுடைய கருத்தை கேட்டு ஒரு ஆட்சியாளர் நடந்த அந்த ஆட்சியாளருடைய செயலை பார்த்து ஒரு சமூகம் மாறுகிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நபிகளார் இந்த செயல் வாயிலாக நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு கொடுத்த கண்ணியத்தை என்பதை பார்க்க முடியுது. அப்ப இஸ்லாத்தில் எது அடிப்படை? பெண் சொல்றாளா ஆண் சொல்றாளாங்கிறது முக்கியம் இல்லை. நல்லதை சொல்லப்படுகிறதா கெட்டது சொல்லப்படுகிறதா? நல்லது சொல்லப்படுகிறது என்றால் அது சொன்னது பெண்ணாக இருந்தா என்ன, ஆணாக இருந்தா என்ன, கட்டுப்பட்ட வேண்டியதானே, கடைபிடிச்சிட வேண்டியதானே என்ற நிலைப்பாட்டை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குரலுக்கு ஒத்திருந்த குரல் கொண்ட சஹாபிய பெண்மணி யார்? தங்கை யாரு? சஹாராவா? கரெக்டா? இல்ல, கரெக்டான பேர் ப்ரொனவுன்சியேஷன் சஹலாவா? வேற வேற யாராவது பெண்கள்ல? ஹாலா, சஹலான்ட்டீங்க. என்ன நிகழ்வு அது சொல்லுங்க. அப்படி சொன்னாங்களா? அப்படி வரலையா ஹதீஸ்? குரல் ஒத்து இருந்துச்சு. அந்த நிகழ்வு என்ன காட்டுது? நிகழ்வுல நடந்த செய்தி என்ன? பெண்கள்ல சரி, ரசூலுல்லாவுடைய முதல் மனைவி அன்னை ஹதீஜா பின்து ஹுவைலித் ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு தங்கை ஒருத்தங்க இருந்தாங்க. ஹாலா பின்து ஹுவைலித் என்று அழைக்கப்பட்ட சகோதரி. அவங்க ஒரு சஹாபிய பெண். அவங்க ஆரம்பத்தில் எப்படி அக்கால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை போன்று இந்த தங்கையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டாங்க. இவங்களுடைய கணவர் குடும்பம் எல்லாம் வேற வேற. அப்படி ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மனைவி மௌத்தாகி அங்கேயே 3 ஆண்டுகள் மக்கால இருந்து பிறகு மதீனாவில் பல ஆண்டுகள் கழிந்து ரசூலுல்லாஹ்க்கு பல மனைவிமார்கள் இப்போ வந்துட்டாங்க. சௌதா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா என்று ஏராளமான மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்க்கு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அந்த காரியங்கள், சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர்லாம் அப்படி மாறிடுச்சு. எல்லா நிகழ்வும் மாறிட்டு. அப்படி மாறிய பிறகு இந்த நேரத்தில் ஒரு கணவர் தன் மனைவி பேரை மறந்துருக்கணும். இதுதான் இயல்பு. ஏன்னா பல மனைவிமார் வந்துட்டாங்கல்ல, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேற ஆள் வரலன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு அது வேற. அவருக்கு கல்யாணம் ஆச்சு, மனைவி இறந்தாங்க, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அடுத்த கல்யாணம் பண்ணல, பண்ணி இருந்தா மறந்துருக்கணும். அதான் இயல்பு. அதுதான் என்னது இயல்பு? என்னன்னா அடுத்த மனைவி வரும்போது முந்தைய மனைவி உயிரோடு இருந்தாலே மறக்கிற ஆட்கள் மனித சமுதாயம். முந்தைய மனைவி உயிரோடு இருந்தாலே, அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீதியா நடக்க மாட்டீங்க, நீங்க நீதியா நடந்தா மட்டும்தான் மறுமையினால தப்பிக்க முடியும். 2 கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இல்லைன்னா ஒரு பக்கம் சாய்ந்த வரணும். உயிரோடு இருக்கும் போதே மறப்பான், அங்க இறந்ததுக்கு அப்புறம் நிலைமை என்ன ஞாபகம் வச்சிருப்பான். ஒரு மாதிரி வார்த்தையில சொல்லவா செய்வானா, என்னுடைய முந்தைய மனைவி இருக்குது, அப்ப ஏன் என்ன கட்டின கேள்வி வந்துடும். வார்த்தையில கூட அந்த காரியங்கள் வராது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த குரலை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அந்த சப்தம் எப்படி வரும், ஒவ்வொருத்தருக்கு தனி டோன் உண்டு, அந்த டோனை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. திடீர்னு வெளியிருந்து ஒரு சலாம் வருது, வேக வேகமாக எழுந்து ரசூலுல்லாஹ் கதவை திறக்கிறாங்க. ஹாலா பின்து ஹுவைலித் ரதியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க. ஹாலாவா
அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் யாரை எதிர்பார்த்து வந்தாங்க? ஹதீஜான். இறந்து போனவங்க வரவாங்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, அதெல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆயிடுச்சு அந்த நிகழ்வு. இப்போ சில பேர்லாம் நீங்க பார்க்கலாம், இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனது மனைவியோ கணவனோ பிள்ளைங்களோ, ஒரு பழக்க தோஷத்தில் என்ன வார்த்தை வரும்? புள்ள பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, பாத்திமா அப்படின்னு. புள்ள மௌத்தானது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். புள்ள வெளியூர் போயிருக்கு, வெளிநாட்டுக்கு போயிருக்கு, மனைவி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, கணவரை அழைப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. அந்த பழக்கம், அந்த கூப்பிட்ட பேரினுடைய பழக்கம் என்ன ஆகுது? அது அப்படி வாய் வார்த்தையாக வெளிவரும். ரசூலுல்லாஹ்க்கு பல ஆண்டுகள் கடந்து விட்டது. பல ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெண்ணினுடைய, தன் மனைவியினுடைய குரலை ஞாபகம் வைத்து, ஹதீஜாவினுடைய குரலை போன்று இருக்கிறது என்று பதறி உளுந்து எழுந்து கதவை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஹாலாவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க போய் உட்கார்றாங்க என்றால் தன் மனைவியின் மீது அவர்கள் எவ்வளவு பெரிய நேசம் வைத்தார்கள் என்பது ஒரு புறம். தாம் மௌத்தான பிறகு கூட என்ன என் கணவர் மறக்காம இருக்கணும்னா என்ன தியாகம், அர்ப்பணிப்பை, பணிவடை செஞ்சிருக்க முடியும்? அந்த இடத்தை வேற யாரும் அடைய முடியாது. நான் வயது முதிர்ந்தவள் தான், எனக்கு பிறகு வேற வேற மனைவிமார்கள் வரலாம், ஆனா யார் வந்தாலும் சரி நான் கொடுத்த அந்த எஃபெக்டை மறந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய பணிவடை, காதலும் அன்பும் பரஸ்பர நேசமும் இருந்திருக்கும். அது ஹதீஜா அம்மையார் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு நிகழ்ந்தது என்பதை இந்த ஒற்றை செய்தி நமக்கு சொல்லித்தரும். தலை சிறந்த தம்பதியர்கள் என்றால் பல மார்க்க சட்டங்களோடு பயணித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷாவும் தலை சிறந்த தம்பதி. ஏன்னா இவங்க தான் எல்லா மார்க்க சட்டத்திலும் கலந்துக்கிட்டாங்க, கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் இதை தவிர்த்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மார்க்க சட்டங்கிறத தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவும் ஹதீஜாவும் தான் தலை சிறந்த தம்பதியர்கள். ஆனால் அவங்கள பற்றின மார்க்க சட்டங்கள் ரீதியாக அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, எப்படி பேசுனாங்க, அதை பற்றி செய்திகள் இல்லை. இருந்துச்சுன்னா ஆயிஷா அம்மையாரையே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்வை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அபிசீனிய ஹிஜ்ரத் செய்த பிறகு கணவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய பெண் நெற்கதியாக நின்ற சஹாபிய பெண்மணி யார்? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்கிறாங்க. அப்படி போன இடத்துல ஒரு பெண்ணுடைய கணவர் என்ன பண்ணிட்டாரு? இஸ்லாத்தை விட்டு வேற மதம் போயிட்டார். யாரு? உம்மு ஹபீபா. என்ன நிகழ்வு அது சொல்லிருங்க. பிறகு அவங்களுடைய வாழ்க்கை வழித்தடத்தை அல்லாஹ் எப்படி அமைச்சான்? இந்த உம்மு ஹபீபா யாருடைய மகள்? அபூ சுஃபியானுடைய மகள். சரி, நிகழ்வு என்ன? ஆண்கள். உம்மு ஹபீபா என்பது சரியான பதில். அவருடைய தந்தை அபூ சுஃபியான் என்பது சரியான பதில். இவங்க எப்படி இவங்களுடைய வாழ்க்கை வழித்தடங்கள் மாறியது? கடைசி இவங்க யாரை திருமணம் முடிச்சாங்க? ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. என்ன நிகழ்வு நடந்துச்சு? சரி, புரியல. சரி சரி, வேற? சரி, ஓகே. அதாவது உம்மு ஹபீபா என்பவர், அவருடைய உண்மையான பேர் வேற. அவங்க மக்காவில் அபூ சுஃபியான் என்ற குறைஷி தலைவர்களில் முக்கியமானவர். இவர் பெரும் தலைவர் இல்லை. இவர் எப்போ பெரிய தலைவர் ஆகிறாருன்னா உஹது களத்தில் தான் தலைவர் ஆகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை டாமினேட் பண்ணது யாரெல்லாம்? அபூ ஜஹல், அபூ லஹபு, உத்துபா, ஷைபா, உமையா, இவங்க தான் பெரிய தலைவர். இவங்க எல்லாரும் பதிலில் மௌத்தான உடனே அடுத்த பெருந்தலைவரை யார் வரா? இந்த அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியானுக்கு தான் மாவியா என்ற ஒரு மகனும் உண்டு, உம்மு ஹபீபா என்ற மகளும் உண்டு. இந்த உம்மு ஹபீபா ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க தன் கணவரோடு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மார்க்கத்தில் விடாப்புடியே நிற்கணும், இந்த மார்க்கத்தை கடைபிடிச்சு தான் சாகணும் அப்படிங்கிற மனநிலையில் ஹிஜ்ரத் செய்து போறாங்க. சில ஆண்டுகள் அவருடைய திருமண பந்தம் இஸ்லாத்தின்படி அமைந்தாலும் அந்த கணவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துவத்தினுடைய நிலைப்பாடுகளை, அந்த மதத்தினுடைய தத்துவங்களை பார்த்துவிட்டு நாம அதில் போயிடுவோன்னு போய் சேர்ந்துட்டார். உள்ளங்களை புரட்டுவான் அல்ல இல்லையா? அவன் நாடியவரை நாடிய விதத்தில் புரட்டுறான். ஒரு சஹாபியையே, சஹாபிங்கிற இடத்தில் உள்ளவரையே உள்ளத்தை புரட்டி கிறிஸ்துவ மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டான்ல. அப்ப அந்த நிலையில தந்தை வேற மார்க்கத்தில் சேர்ந்திருக்கிறார். அவர் இணை வைப்பு கொள்கையில மூட நம்பிக்கையில் இருக்கிறார். திரும்பி போனா தந்தை கிட்ட என்ன கிடையாது? அரவணைப்பு கிடையாது. கணவர் இப்ப மாறிட்டார். இப்ப இந்த பெண்ணுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா, இரண்டு வாய்ப்பு. ஒன்னு
அவர்கள் மறுபடியும் ஹிஜ்ரத்தை தொடர்ந்து தந்தையோடு சேர்ந்து குஃபரா மாறணும் அல்லது கணவரோடு சேர்ந்து கிறிஸ்துவரா மாறணும். தன் கணவர் தன் தந்தை இந்த இரண்டுக்கு மாற்றமா, அதாவது உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கான பெரும் ஆளுமை ரெண்டு தான். ஒன்று வாப்பா, இன்னொன்று வீட்டுக்காரர். இந்த ரெண்டு தான் பெரிய ஆளுமை. மகனெல்லாம் பெரிய ஆளுமை கிடையாது. ஏன் பெரிய ஆளுமை கிடையாது? மகன் ஒன்றுக்கு மேலே கூட வரும். இந்த ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரெண்டுமே என்னது? ஒன்று தான். ஒரு தந்தை தான், ஒரு கணவர் தான். மகன் 10-50 கூட பெற்றுக்கலாம். மிக பெரும் ஆளுமை, ஒரு பெண்ணை ஆட்டி படைக்கக்கூடிய ஆளுமை எது? தந்தையும் கணவரும். அந்த ரெண்டு பேருமே அசத்திய கொள்கை போயிட்டாங்க. யாரை நம்பி இவ்வளவு நாள் இருந்தோமோ அந்த தந்தையும் போயிட்டாரு, அந்த கணவரும் போயிட்டாரு. இப்படியான நிலையில் இருக்கும் போது ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மோசமான ஒரு மனநிலைக்கு அவங்க போகலாம். அந்த நிலையில் கூட இஸ்லாத்தை தான் கடைபிடிப்போம் என்று சொல்லி அங்கே இருந்து எங்க பயணிக்கிறாங்க? மதீனா நகரத்திற்கு வருகிறார்கள். அங்கு திருமணம் முடிக்கிறாங்க. இந்த திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அபு சுஃபியான் வந்து ஒரு முறை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கா வெற்றியின் போது 3 காரியங்களை கோரிக்கை வைக்கிறார். திருமணம் முடிஞ்சாச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாரா அபு சுஃபியான் மாறிட்டாரு. ஆனா ஒரு கோரிக்கை வைக்கிறார். 3 காரியங்கள். கோரிக்கை என்னன்னா, என் மகளை நீங்க திருமணம் முடிக்கணும். அதை முடிச்சாச்சே, இருந்தாலும் அவர் கோரிக்கை மறுபடியும் கொண்டு வர, என் மகளை நீங்கள் திருமணம் முடிக்கணும். அந்த திருமணம் வந்தது அப்படியே தொடருங்க. அதாவது இவர் தானே வழி, பொறுப்புதாரி. அந்த பொறுப்புதாரிங்கிற அடிப்படையில் முன்னாடி நடந்த காரியமா இருந்தாலும் இப்ப அதை உறுதிப்படுத்துறாரு. என் பொண்ணை உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அப்போ அது அக்செப்டட். 2வது என்னது? முஆவியாவை நீங்கள், முஆவியா யாரு? இந்த அபு சுஃபியானினுடைய மகன். அவரை நீங்கள் சிறப்பு எழுத்தராக நீங்கள் தேர்வு செய்யணும். உங்களுக்கு வகை எழுதக்கூடிய பொறுப்பாளர் இருக்காங்கல்ல, பக்கத்து நாட்டு தேசத்துக்கு கடிதம் எழுதுற பொறுப்பாளர் இருக்காங்களா, அதில் என் பையனை சேர்த்துக்கங்க, அவனுக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் அக்செப்டடுங்கிறாங்க. 3வதா, நீங்கள் அடுத்து எந்த ஜிஹாதில் கலந்து கொண்டாலும் சரி, அந்த ஜிஹாதில் நானும் சேர்ந்து வருவேன், என்னையும் சேர்த்து கூட்டு போங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கினேன், இனிமேல் உங்களுக்கு ஆதரவாக நான் ஆயுதம் தாங்குவேன் என்பதை அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லி அதற்கு ஒப்புதலை பெற்றுக்கொண்டு இருந்தார்கள் என்ற நிகழ்வை பார்க்க முடியுது. இதுல உம்மு ஹபீபா ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்துதான் பிறகு இறைவனுடைய உதவியால் உம்மு ஹபீபா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனைவியாக, இறை நம்பிக்கை கொண்ட மக்களுடைய தாயாக மாறினார்கள் என்ற நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் வைத்த 3 கோரிக்கை பேசியாச்சு, வந்துருச்சு. அந்த கேள்வியை நம்ம சொல்லிட்டோம். அதான் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் வைத்த 3 கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது. அவங்க அந்த 3 கோரிக்கைன்னு சொன்னதுனால அது பதிலாவே சொல்லிட்டோம். அதுல நபிகளார் திருமணம் செய்த பெண் யாருன்னு, இதே தான் இந்த கேள்வியை தான் நம்ம அடுத்து வரக்கூடிய கேள்விக்கான பதிலையும் சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி 15. மக்கா வெற்றியின் போது நபி அவர்கள் யாருடைய வீட்டில் லுஹா தொழுகை தொழுதார்கள்? உம்மு ஹானி. சரி, அது அந்த செய்தி எப்படி வருது? எத்தனை ரக்காத் தொழுதாங்க, என்ன ஏது? மக்கா வெற்றியின் போது நபி அவர்கள் யாருடைய வீட்டில் லுஹா தொழுதார்கள் அப்படிங்கிறது கேள்வி. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய வீட்டில் இவங்க தான் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி அன்றைக்கு காலை வேளையில், அந்த லுஹாவுடைய நேரம், ரசூலுல்லாஹ் என் வீட்டுக்கு வந்தாங்க, குளித்தார்கள், ஒளி செய்தார்கள், பிறகு லுஹா தொழுகை 8 ரக்காத் தொழுதாங்க. லுஹானி எப்படி இவங்க தீர்மானித்தாங்க? அந்த நேரத்தை வச்சு தீர்மானிக்கிறாங்க. இந்த டைம்ல தொழுதா என்னவா இருக்கும்? அது லுஹா தான். அப்ப லுஹாவுடைய நேரத்தில் 8 ரக்காயத்தை தொழுதார்கள் அப்படின்னு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியதை நாம பார்க்க முடியுது. இதுல இருந்து லுஹா தொழுகை 8 ரக்காயத்து வரை நாம் தொழுது கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. தனது கணவர் கஞ்சர் என்று முறையிட்ட சஹாபிய பெண்மணி யார்? ஹிந்தா மனைவி. என்னன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? சரி, வேற இல்ல, அதாவது ஹிந்தான்னு பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா என்ன கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா ஹதீஸ்ல இருக்கும்ல. சரி சரி, அனுமதி கொடுக்கறாங்க. எப்படி, என்ன நிபந்தனையோட அனுமதி கொடுத்தாங்க? சரி, அதாவது தனது கணவர் கஞ்சர் என்று முறையிட்ட சஹாபிய பெண்மணி யார்? முழுக்க முழுக்க அபு சுஃபியான சுத்தியே தான் இந்த 2-3 கேள்வி வருது. யார் அப்படின்னா ஹிந்த் பின்த் உத்பா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உத்பா மக்கா காஃபிர்கள்ல முக்கியமான ஒரு தலைவர்.
பத்ரு காலத்தில் கொல்லப்பட்ட நபர்கள்ல இந்த ஹிந்து பிந்து உத்துபா உண்டு. இவங்க எல்லாருமே குஃபாரா இருந்தவங்க தான். ரசூலுல்லாவை வந்து வெட்டி எரியணுங்கிறதுல வெறிகொண்டு தெரிந்த கூட்டம். அதில் குறிப்பிட்ட குடும்பம் யாரு? ஹிந்து பிந்து உத்துபாவுடைய குடும்பம் உண்டு. வாப்பா காஃபிர், அண்ணன் காஃபிர், கணவர் காஃபிர், எல்லாம் மாவியா கொண்டு. அப்போ அந்த நேரத்தில் எல்லாருமே காஃபியராக இருந்த அந்த சூழ்நிலை, இவங்களும் சேர்ந்து காஃபிர். அப்படி இருக்கும்போது இந்த ஹிந்து பிந்து உத்துபாவுடைய சகோதரர் அபு உபைதா அவர் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கிட்டு போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் மக்கா வெற்றியதான் இஸ்லாம் கிடைக்குது. ஒரு பக்கம் வாப்பாவும் மூத்த அண்ணனும் காஃபிராக மௌத்தாகி நரகமாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் தம்பி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சொர்க்கத்தினுடைய முக்கிய இடத்துக்கு போயிட்டான். இப்போ நம்ம மக்கா வெற்றியில வந்து நிற்கிறோம். யாரு? இந்த ஹிந்து பிந்து உத்துபா. இப்போ நமக்கு சொர்க்கத்தின் முக்கிய இடமும் தவறிருச்சு, அதே போன்று நரகமும் நமக்கு தப்பிருச்சு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த ஹிந்து பிந்து உத்துபா ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு முதல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் ரசூலுல்லாஹ் பலமுறை சந்திச்சுக்காங்க. அவங்களாம் குடும்ப உறுப்பினர்கள், நெருக்கமானவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு. அவ்வளவு வெறுப்போட பார்த்த நேரம் முதல்ல நேசத்தோடு இந்த ஹிந்து பிந்து உத்துபா பார்க்குறாங்க. பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத ஒரு முகம்னா அது என்னது? அது உங்க முகம். உங்களை தான் பிடிக்காது. இன்னைக்கு உலகத்திலேயே எனக்கு பிடிச்சிருக்குதான் அது உங்களை தான் பிடிச்சிருக்கு. அந்த நிலையை அல்லாஹ் எனக்கு தந்துட்டான். இப்போ அடுத்து மார்க்க சட்டம். ரசூலுல்லாஹ்வை பார்த்தாலே அந்த சமூகம் என்ன புரிஞ்சு வச்சிருந்துச்சு? மார்க்க சட்டத்தை கேட்கணும்னு புரிஞ்சு வச்சிருந்துச்சு. இப்போ இந்த சமுதாயத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, நீங்க டகான்னு காலில் விழுந்துருவாங்க. ஏன்னா நபிமார்களை எல்லாம் நம்ம கடவுளாக தான் நினைச்சு வச்சிருக்கோம். நம்ம சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு மகான் வந்தாலும் ஒரு அவுலியா வந்தாலும் காலில் விழணுமே தவிர, அப்படித்தான் புரிஞ்சிருக்காங்க தவிர அவர்கிட்ட வந்து மார்க்கத்தை கற்றுக்கணும், மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படி யாருக்கும் மனநிலை இல்லை. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா சட்டம் கட்டுக்கணும். ரசூலுல்லாஹ் கிடைச்சிட்டாங்க, இப்போ நாளை பின்ன ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாதுன்னு தெரியாது, ஏதாவது ஒரு 4 டீட்டெயிலை கேட்டு வச்சுக்குவோம் அப்படி மனநிலை. அந்த ஹிந்து பிந்து உத்துபா ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் இருக்கிறாரே அவர் ரஜுலுன் ஷஹீஹுன், கஞ்ச மனிதன், மோசமான கஞ்சன். அபு சுஃபியானை பற்றி தான் சொல்றாங்க, வேற யாரும் இல்லை. இத்தனை போர்க்களத்தை வழிநடத்திய, மக்கா வெற்றியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அபு சுஃபியானை பற்றி சொல்றாங்க, என்னுடைய கணவர் கஞ்ச மனிதன், ஆனால் பணக்காரன். அபு சுஃபியான் யாரு? செல்வந்தர். அவர்கிட்ட பணங்காசு இல்லாமலாம் கிடையாது, அதெல்லாம் போதும் போதுங்கிற அளவுக்கு நிரப்பமா இருக்குது. ஆனால் மனைவிக்கு கொடுக்கணுமே அப்படின்னு அந்த எச்சு கையில காக்காவை கூட விரட்டாத அளவுக்கு மோசமான கஞ்ச மனிதர். என் பிள்ளைகளுக்கு தரமாட்டுக்கிறாரு, எனக்கு தரமாட்டுக்கிறாரு, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியை மட்டும் புரிஞ்சுக்கல, கேள்வியினுடைய தார்மீகத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆலிம் சாட்ட வருது, நீங்க ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஃபத்வா அங்கே கொடுக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. என் கணவர் வந்து எனக்கு சாப்பாடே தரல, அப்படியா? அவர் கடன் கட்டுறதுக்கு வச்சிருப்பார்ல, அதை எடுத்துரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்க அபு சுஃபியான்ட்ட போதிய அளவுக்கு செல்வம் இருக்கு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இதே வாதத்தை வந்து ஒருத்தவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, போதிய அளவுக்கு செல்வம் இருந்தா மட்டும்தான் எடுக்கிற உரிமை. அவரே 1008 கஷ்டத்தில் இருக்கிறாருன்னா அந்த கஷ்டத்தில் பங்கெடுப்பதற்கு தான் பங்காளியுடைய வேலையை. நீ தான் முதல் வாழ்க்கையினுடைய பங்காளி, நீ பங்கெடுத்தான், வேற வழி கிடையாது. அவர் சாப்பிட்டுட்டு வயிறு நிரம்ப உனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அது அநியாயம். அவர்கிட்டே காசு இல்லை, வறுமையில் இருக்கிறார் அப்படிங்கும் போது உனக்கு எப்படி உணவு தர முடியும்? சகிப்பது தான் இதற்கான விளைவு. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த அபு சுஃபியானுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு, ஆமா அவர் பணக்காரர் தானே, போதிய அளவுக்கு செல்வம் இருக்குதே, அவர் என் மனைவிக்கு இப்படி பண்றாரு அப்படிங்கிறத உணர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி என்றால் அவருக்கு தெரியாமல் அந்த பொருளாதாரத்தை நீ பெற்றுக்கொள். இது உலக பார்வையில் திருட்டு. இஸ்லாம் என்ன சொல்லுது? உனக்கான உரிமை கிடைக்காத போது நீ ஏன் அபகரிச்சுக்க உனக்கான உரிமையை? அது திருட்டு கிடையாது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் விருந்தினர்களை சொல்றாங்க, நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு, ஒரு பகுதிக்கு, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு நபரை சந்திக்க நீங்கள் விருந்தினராக போறீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்குரிய மதிப்பை, உணவை தர மறுத்தால் என்ன செய்ய? ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி வருது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பகுதிக்கு நாங்க போறோம், விருந்தினராக எங்களை கூப்பிட்டுருக்கிறாங்க, நாங்க போறோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு மதிப்பளிப்பதில்லை, எங்களுக்கு விருந்தளிப்பதில்லை, நாங்க என்ன செய்ய? நீங்களா விருந்து எடுத்துக்கங்க. அவங்கள்ட்ட இருந்து போட்டு கேட்டுக்கிட்டு, அவன் கூப்பிட்டு தான் நீ போனேன், கூப்பிடாம நீ போலியே, நீ கூப்பிட்டு போற, நான் சாப்பாடு தரமாட்டேன்னா அவன் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்படின்னு அவன் தரமாட்டேங்கிறான், நீ எடுத்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ், நீ விருந்தாளி, நீ எடுத்துக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. அப்ப இது என் உரிமை, நான் வந்ததே ஒன்னு இடத்துல விருந்து சாப்பிட, நீ கூப்பிட்டதே அதற்கு தான், அப்ப நான் தரமாட்டேன்னு என்ன அடிப்படை? விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை இறுதி தீர்ப்பு நாளை நம்பக்கூடியவர்கள் ஃபல் யுக்ரிம் லஈஃபஹு, அவர் தனது விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். அப்ப அதுக்கு மாற்றமா அவன் பண்றானா, நீ உன் உரிமை எடுத்துக்க. இதே விஷயத்தை ஹிந்து பின்த் உத்பா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் உரிமையை அவர் பறிக்கிறார்.
பறிச்சா என்ன பண்ணணும்? நீ பறிச்சிரு, அபகரிச்சுக்க. உனக்கான உன் பிள்ளைக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் அனுமதி இருக்கு. தேவையை தாண்டி எடுக்கக்கூடாதா? அவர் அனுமதியோடு எடு. அவர் அனுமதி இல்லாமல் எடுப்பதாக இருந்தால் தேவைக்கு, உணவுக்கு இல்லை, மருத்துவத்துக்கு இல்லை, ஒரு வாழ்வாதாரத்துக்கு இல்லை, இப்படி போதி நம்ம வாழ்க்கையை சர்வேல் பண்ற அளவுக்கு கூட பொருளாதாரத்தை தரல அப்படின்னா கணவருக்கு தெரியாமல் அந்த பொருளாதாரத்தை எடுக்கலாம் என்பது மார்க்க சட்டம். இந்த சட்டம் எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர்கிட்ட பணம் இருந்தால்தான் அந்த சட்டம். பணம் இல்லைன்னா சட்டம் கிடையாது. அவரே கடன் நினைச்சு வருத்தப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து கடன் அடைக்க போராடிக்கிட்டு இருக்கிறார். அதுல வாங்கி நீங்கள் ஒரு உணவையோ ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே, ஆனால் அது தப்பு தான். எப்ப எந்த நிலைங்கிறத அந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ போதிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருந்து அவர்கிட்ட கிடைக்கல, அது தரமாட்டுக்கிறார் அப்படின்னா அதை பெறுவதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தருகிறது. பெண்களுக்கு அந்த அனுமதியை மார்க்கம் சொல்லி தருது. அடுத்த கேள்வி, பெண்களுக்கு சுபுகு தொழுகைக்கு நபி அவர்கள் பள்ளிக்கு சென்றதில் இருந்து லுகாவுடைய நேரம் நபி அவர்கள் திரும்பி வருகிற வரை முசல்லாவிலேயே அமர்ந்திருந்த நபியினுடைய மனைவிமார்களில் ஒருவர் யார்? யாரு? ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா. சரி, என்ன நிகழ்வு, என்ன சம்பவம்? சரி, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சுபஹுடைய தொழுகைக்கு வீட்டை விட்டு புறப்படுறாங்க. புறப்படும் போது அன்றைக்கு அவங்க யார் வீட்டில் தங்கி இருந்தாங்கன்னா ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருவர். அவங்க வீட்டில் தங்கி இருந்த ரசூலுல்லாஹ் போறாங்க. சுபஹு தொழுகையை முடிச்சுட்டு ஒரு தாமதமான, என்ன, ரசூலுல்லாஹ் சூரிய உதயமாகிற வரை முசல்லாவில் இருப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். பிறகு லுகாவுடைய நேரம்லாம் வருது. அந்த நேரமெல்லாம் கடந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. வரும்போது பார்க்குறாங்க ஜுவைரியா முசல்லாவில் இருந்தாங்கல்ல போகும்போது, இப்போ அதே முசல்லாவில் இருந்து சில அமல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, ஜுவைரியாவை பார்த்து, ஜுவைரியாவை நான் போகும்போது இருந்ததை போன்று அப்படியே தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேற ஏதாவது வேலை, சாப்பாடு, கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வருவோம், அப்படிலாம் ஏதாவது பண்ணிட்டு வந்து நீ உட்கார்ந்துருக்கிறியா, போகும்போது இருந்த மாதிரி இருக்கிறியா? வாங்க முடியும்.
இப்போ ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா முசல்லாவிலேயே ஃபஜர் தொழுதிலிருந்து லுஹாவுடைய நேரத்தை அடைகிற வரை அல்லது முடிகிற வரை அங்கே இருந்து பல திக்ருகளை செய்து கொண்டிருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சொல்கிறாங்க, ஜுவைரியாவே, நான் உன்னை விட்டு சென்றதில் இருந்து அந்த ஃபஜரில் இருந்து இப்போ வந்த வரைக்கும் ஒரு 4 வார்த்தைகள் ஒரு 3 முறை சொன்னேன். 4 வேர்ட்ஸு அதை ஒரு 3 டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்று முழுக்க நீ செய்த எல்லா வார்த்தைகளை விட நான் சொன்ன வார்த்தைகள் மிஞ்சிரும்னு என்ன அர்த்தம்? நன்மைகளில். அல்லாஹ்விடத்தில் அது நன்மைகளால் மிஞ்சிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த திக்ரை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, இது ஒரு வார்த்தை. ஒ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி, 4 வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நமக்கு பொதுவாக தெரியும், மீசான் தராசை எடை கணக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அது ரசூலுல்லாஹ் எக்ஸ்ட்ரா சில வார்த்தையை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன், அவனை போற்றுகிறேன். அதத கல்கிஹி, அவன் படைப்பின் எண்ணிக்கை அளவுக்கு போற்றுகிறேன். அங்க கொண்டு வந்து சேர்த்தறணும். ஒரு ரிதா நஃப்ஸிஹி, அவனுடைய உள்ள உவப்பை அளவிற்கு, அவனுடைய திருப்தி இருக்குல்ல, அந்த திருப்தி அளவிற்கு அவனை போற்றுகிறேன். ஒ ஸினத அர்ஷிஹி, ஸினத் அப்படின்னா எடை, அர்ஷ்னா அல்லாஹ் இருக்கக்கூடிய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தினுடைய எடை அளவிற்கு அவனை போற்றுகிறான். அந்த எடையெல்லாம் கணக்கிட முடியாது. ஏன்னா வசியா குருஷியோகு சமாவாத்தி உள்ள அருதுங்கிறான்ல, வானம் பூமியை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிடலாம், அது எப்படி எடையை கணக்கு போட? அப்ப அந்த அரிசியினுடைய எடை கனம் அளவிற்கு உனக்கே புகழ் அனைத்தும், உன்னை போற்றுகிறேன். ஓ மிதாத கலிமாத்திகி, உன்னிடத்தில் இருக்கிற வார்த்தைகளின் எண்ணிக்கை அளவிற்கு. அல்லாஹ் கிட்ட எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? ஒரு கணக்கு உண்டா? லிமிட் உண்டா? எல்லா மொழிக்குமான கருத்தை அவன் தான், எல்லா மொழியையும் உருவாக்கியவன் அவன். அவன்கிட்ட வந்து வார்த்தைகளோட எண்ணிக்கைலாம் கிடையாது, அதெல்லாம் அன்லிமிட்டட். அப்ப அந்த அளவிற்கு உன்னை நான் போற்றி புகழ்கிறேன் அப்படிங்கிறது இந்த திக்ரு. 4 வார்த்தைகள் 3 முறை சொன்னேன். அப்ப இந்த 4 வார்த்தை 300 முறை இல்லை, 3 லட்சம் முறை கூட சொல்லலாம். ஒரு திக்ருடைய அளவுகோல் என்ன அப்படின்னா, அதை எத்தனை லட்சம் முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்குன்னா குறைஞ்சது அவ்வளோ சொல்லுங்கன்னு அர்த்தம். 33 சுப்ஹானல்லாஹ்னு அர்த்தம். 35 சொன்னா பாவமா? 31 சொன்னா அந்த நன்மையை நீங்கள் அடைவீர்கள். அதாவது 31 33 பதிலாக 31 சொல்லிட்டீங்கன்னா அந்த நன்மையை இழப்பீர்கள், அவ்வளோதானே தவிர 33 அல்லது அதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் கூடுதல் நன்மை பெறலாம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற இந்த திக்ர், அதனுடைய நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா என்ற நபிகளாருடைய மனைவியினுடைய செயல்பாட்டின் வாயிலாக ரசூலுல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய செய்தியை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. 50க்கு இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய ஜமாத்.